For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. இந்த சாங் வந்து பட்டையை கிளப்பணும் பார்த்தீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நிறைய மெனக்கெட்டு தான் இந்த சாங் வரப்போகுது. அந்த ஒரு குறும்புக்கார ஒரு விஜய் இருப்பார்ல, ஆமாங்க, நக்கல் நடிகர், அந்த விஜய் மாதிரி தெரியும். ஓகே, திரிஷா பாட்டு தான். ஆனால் திரிஷா ஃபோட்டோ இல்லாமல் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன நான் அப்படி போடுன்னு கிட்டு. ஆமாம், ஸோ அந்த ஸ்டைலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது அநேகமாக ரசிகர்களை ஏமாத்தாமல் இருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கேற்ற மாதிரி பொங்கல் பிரபு மட்டன் வேற. வணக்கம் மக்கள், this is விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தரன் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சினிமா சம்பந்தமா பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கோட் படத்துடைய 4th சிங்கிள் அதை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதாவது ஆடியோ லான்ச் எதுவும் பெருசா நடக்கல, ஆனா பாடல்களும் பெரிதளவு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. இந்த 4th சிங்கிள் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இல்ல, இதை சிறப்பா கொடுக்கணுங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இந்த சாங் வந்து பட்டையை கிளப்பணும் பார்த்தீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நிறைய மெனக்கெட்டு தான் இந்த சாங் வரப்போகுது. இது அநேகமாக ரசிகர்களை ஏமாத்தாமல் இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த பாடலோட அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆயிடுது. அது வந்து அந்த செகண்ட் விஜய் அவருக்கு வர மாதிரியான பாடலா இருந்தது. இதுல அந்த லுக் எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா அதுக்கு அந்த போஸ்டர்ல இருந்தே ட்ரோல் வந்தது. இப்ப அந்த லுக் எப்படி சார்? அதான் இந்த ஒரு குறும்புக்கார ஒரு விஜய் இருப்பார்ல, ஆமா, நக்கல் நடிக்கிற ஒரு விஜய், அந்த விஜய் மாதிரி தெரியுது. அவருடைய அந்த போஸ் அவர் பாக்குறது, அந்த முகத்துல இருக்கிற ஒரு அது என்ன சொல்றது, ஒரு ஃபன்னான ஒரு ஃபன்னு, அது ரொம்ப நல்லா இருக்கு. அது பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பொங்கல் பிரபு மட்டன் வேற ஆமா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். அண்ட் இந்த பாடல்ல தான் எல்லாரும் வந்து த்ரிஷா அவங்களுடைய டான்ஸ் இருக்கும். கண்டிப்பா இவங்க 2 பேரும் அந்த காம்போல, ஏன்னா லியோலயே அந்த மாதிரி ஒரு பெப்பியான பாட்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு. சோ இதுல அந்த மாதிரி ஒரு விஷயம் எதிர்பார்க்கலாமா சார்? அந்த பாட்டு தான் அது. திரிஷா பாட்டு தான். ஆனா திரிஷா போட்டோ இல்லாம அதை ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா படத்துல தான் நீங்க அதை பார்த்து பரவசப்படணும்னு அவங்க நினைக்கிறாங்க. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸா அவங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால இதுல அவங்களுடைய படம் வருவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஓகே சார். மேக்ஸிமம் ஆக்சுவலி இது ஒரு டான்ஸ் நம்பரா இருக்கும் தான் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. டோட்டலா அவுட் அண்ட் அவுட் அவங்க ஆரம்பத்துல எப்படி அந்த திருப்பாச்சி கைண்ட் ஆஃப் பாடல் தான் எதிர்பார்க்கறாங்க. அப்படி போடுன்னு. ஆமா, ஸோ அந்த ஸ்டைல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஆனா இப்போ இந்த பாடல்ல கண்டிப்பா திரிஷா அவங்களை ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஆமா, இதுல காமிக்கல, பட் நேரா தியேட்டர்ல காமிப்பாங்க. கண்டிப்பா சார். இந்த கோட் திரைப்படம் ரிலீஸ்க்கு வந்து ஒரு வாரம் தான் டைம் இருக்கு. ஸோ இந்த ஒரு படத்துடைய இப்பத்த எதிர்பார்ப்பை எப்படி சார் பாக்குறீங்க? டிக்கெட்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பல இடங்கள்ல ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. பட் விலை ரொம்ப அதிகமா இருக்குன்னு சில தியேட்டர்கள் மேல கம்ப்ளைண்ட்லாம் வருது. புரியுது. அதை வந்து அரசாங்கமும் அந்த துறை சார்ந்தவர்களும் தான் கவனிக்கணும். ஏன்னா இப்போ திரைப்படத்துறையில இருக்கிற சங்கங்கள் தான் ஏன் ஒரு தியேட்டர்ல மட்டும் இவ்வளவு அதிகமா டிக்கெட் விற்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்பணும். ஏன்னா அது மட்டும் ஏதோ தன்னாட்சி பெற்ற ஒரு அதிகாரத்தோட இயங்குற தியேட்டரா தெரியுது. மற்றவர்கள்லாம் ஒரு திசையில போனா அவங்க மட்டும் தனியா போவாங்க. ஸோ அதையெல்லாம் ஒரு கட்டுக்குள் கொண்டு வரணும். ஏன்னா ரொம்ப ஏழை எளிய ரசிகர்கள் முத நாளே அந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க சொல்ற டிக்கெட்டுக்கெல்லாம் போகவே முடியாது. புரியுது. அது வந்து இப்போ ஒரு ரசிகனோட போயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, அவன் குடும்பம் வரைக்கும் போவாது. வீட்டுல இருக்கிற நகையை திருடி போய் விற்பான், எதையாவது ஒரு சைக்கிளை கொண்டு போய் அடகு வச்சுட்டு போவான். ஸோ பல விஷயங்கள் இருக்கு இதுக்குள்ள. ஸோ அதனால ரசிகர்கள்னா தியேட்டரே கிடையாது. அப்ப அவர்களையும் கொஞ்சம் அனுசரிச்சு ஓரளவுக்கு நியாயத்தோட டிக்கெட் விற்கணும். அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா சார். அதாவது எல்லா படங்களுக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எல்லாருமே பெரிதா சோசியல் மீடியா கம்ப்ளைண்டா பண்ணாங்க. ஒரு சில தியேட்டர்ல வந்துட்டு ஃபுட்டோட சேர்த்து அப்படியே வந்து டிக்கெட் விலைய போடுறது, அதோட ஆட் ஆனா போறது, இப்படி வந்து பண்றது வந்து ரொம்ப தவறா இருக்குங்கிறதெல்லாம் பேசியிருந்தாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இதுதாங்க பெரிய வன்முறை. அது வன்முறை, இது வன்முறை இல்ல, பல பேர் பேசிட்டு இருக்காங்க. கொட்டுக்காளி படத்தை ரிலீஸ் பண்ணது பெரிய வன்முறைன்றாரு. அப்படின்னு தியேட்டர்ல இந்த மாதிரி டிக்கெட்டை மட்டும் தனியா கொடுக்காம தின்பட்டந்தையும் சேர்த்து கொடுப்போங்கிறது தான் பெரிய வன்முறை. அதுக்கெல்லாம் இவங்க குரல் கொடுக்கணும். என்னமோ நீண்ட காலமா இது வந்து வெறும் பேச்சளவுலயே இருக்கு. இப்போ பல பேர் நம்மள மாதிரி ஆட்கள் பேசுறோம். பொதுமக்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து புலம்புறாங்க, வேணும்னா நாங்கள் வாங்கி திங்க மாட்டோமையா, ஏன் அப்படி தள்ள கட்டுறீங்க அப்படின்னா பல பேர் சொல்றாங்க. பட் இருந்தாலும் அந்த முதல்ல ஒரு 3 நாள் வர்ற ரசிகர்களை எப்படியெல்லாம் காசு பிடுங்கணுமோ அப்படிலாம் பிடுங்கணும்னு நினைக்கிறாங்க. அது என்ன சொல்றது, பெரிய விலை கொடுத்து வாங்குற படங்களுக்கு இந்த மாதிரி அடிச்சு பிடிங்கியாவது காசை வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் வருமோ என்னமோ தெரியல. ஆனா சார் இப்போ இது விஜய் அவர்களுடைய காதலுக்குமே போகும் சார். இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா
தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே விரும்புறாங்க. சோ இது டிக்கெட் விலை அதிகம்ங்கிறதுமே ஒரு விஷயம் தானே சார், அதுக்கு அவர் அட்ரஸ் பண்ணுவாங்க? நிச்சயமா பண்ணணுங்க. இப்ப எம்ஜிஆர் காலத்துல நடந்ததே கிடையாது. எம்ஜிஆர்லாம் அவர் காலத்துல தியேட்டருக்கு மிகப்பெரிய இது மிரட்டலே விட்டுருவாரு. என் ரசிகன் தியேட்டருக்கு வந்தான்னா இதை விட தாண்டி அவன் காசு கொடுக்க மாட்டான், நீ அதுக்கு மேல விற்க கூடாதுன்னு பாரு எம்ஜிஆர். அதுதான் கடைசி வரைக்கும் நடந்துச்சு. அப்படி ஒரு பவர் வேணும் ஒரு ஹீரோன்னா, அது வேணும் இல்ல. ரஜினிக்கே அது இருந்துச்சு. ஓகே, ரஜினியே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டிக்கெட் அதிகமா வித்தா அவரே இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கிறாரு. இதெல்லாம் நியாயம் இல்லைன்ட்டு நீங்க பண்ணணும்ல. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரா வந்துட்டீங்க, அங்கங்க இந்த அட்ராசிட்டி நடந்துட்டு இருக்குல்ல, சொல்லணும்ல. ஆனா சார் இப்போ கோட் படத்துக்கு அதிகமா எல்லாரும் நினைச்சது, ஓகே தியேட்டர் வழியா போகும்போதே அங்க அந்த பேனர் இருக்கும், கட் அவுட் இருக்கும், எப்படி இருந்தாலும் விஜய் அவர்களுடைய படம் இன்னொரு 2 படம் அதுக்கான செலிப்ரேஷன் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இப்போ பல இடங்கள்ல பேனர் வைக்க கூடாதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? இதுக்கான காரணம் என்ன சார்? நிச்சயமா அரசியல் தான். அதை தாண்டி வேற என்ன இருக்க முடியும்? இதுக்கு முந்தைய படம் வரைக்கும் அது இருந்தது இல்ல, அப்ப இந்த படத்துக்கு இல்லைன்னா வேற என்ன காரணமா இருக்கும்? ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர் மாறிட்டாரு, இதற்கப்புறம் அவரை சுதந்திரமா விடுறது நமக்கு நல்லது இல்லைன்னு நினைப்பாங்கல்ல. அப்ப 4 பக்கமும் எதிர்கரங்கள் வரத்தான் செய்யும். அதை சமாளிக்கிற கெப்பாசிட்டி அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வரணும். இதெல்லாம் தான் அவர் உள்ள ஒரு வெறியை ஏற்படுத்தணும். எம்ஜிஆருக்கு அப்படிதான் ஒரு வெறியை கொடுத்துச்சு. அவர் படங்களை ரிலீஸ் பண்ண விடல அவங்க. ஓகே, அவர் படத்தை அவர் நிம்மதியா ரிலீஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன அடிக்க நான் எந்திரி பண்ணி இருந்துச்சார். ஸோ அதுதான் இன்னைக்கு தொடர்ந்து இவர் அந்த முடிவை எடுக்கணும். அது இருக்கு. பட் அரசியல்வாதி பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா அது சரி. எப்பவுமே நமக்கு எதிரி ஒருத்தன் கிளம்புறான்னா அவனை எங்கெல்லாம் அடிக்கணுமோ அங்கெல்லாம் அடிங்கிறது தான் அரசியல். அப்ப அதை அவங்க தெளிவா பண்றாங்க. நீ அதை முறியடிச்சு என்ன பண்ண போற? இதுதான் ஒண்ணு. இன்னொன்னு, அப்பாவி ரசிகர்கள் தான் இதுல ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அவங்க என்னன்னா, இப்ப தியேட்டர்ல முதல் நாள் வர்றதுங்கிறதே ஒரு பெரிய செலிப்ரேஷனா இருக்கு. தீபாவளி பொங்கல் மாதிரி அதை ஒரு பொங்கல் தீபாவளியா இவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ அது கட்டாத இது கட்டாத அதை வைக்காத இது வைக்காதன்னா அது ஒரு திருவிழாவாவே இருக்காது. பெரிய இந்த முறை விஜய் ரசிகர்கள் அந்த ஏமாற்றத்தை சந்திச்சுதான் ஆகணும் போல இருக்கு. வேற வழியே இல்லைங்கிற மாதிரிதான் இருக்கு சார். அண்ட் வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு கான்பிடென்டா தெரியாது அந்த பேட்டி கொடுக்கும் போதும் சரி, இல்ல ட்விட்டர்ல சில நேரம் தக்கா ஃபேன்ஸ்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல எப்பவுமே வெங்கட் பிரபுங்க எனக்கு சில நேரங்கள்ல நம்ம ஒரு விமர்சனம் பண்ணிருக்கோம். ஆனால் வெங்கட் பிரபுவா பார்க்கும் பொழுது ஒரு ஹாப்பியா ஒரு மனுஷன், எவ்வளவு டென்ஷனையும் மண்டையில ஏத்திக்காம அப்படி ஒரு ஹாப்பியா ஒரு மனுஷனால இருக்க முடியும்னா அது மிகப்பெரிய வரம். அதுல வெங்கட் பிரபு கிரேட். பாருங்களேன், அடுத்த வாரம் படத்தை ரிலீஸுக்கு வச்சுட்டு ஒரு ஆளால சிரிக்க முடியும், ஹாப்பியா இருப்பாங்க, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பாங்க. பல இயக்குனர்கள் நான் பார்த்துருக்கேன். அடுத்த வாரம் ரிலீஸ்னா இன்னைக்கெல்லாம் அவங்க போன்ல கூட நீங்க ரிலீஸ் பண்ண முடியாது, அப்படி இருப்பாங்க. இந்நேரமும் ஒரு பதட்டம், ஒரு பயம், வீட்டுக்கு போக மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, அப்படி இருக்கும். இவரை பாருங்க, ரொம்ப கேஷுவலா உட்காந்து ஆர்ட் அடிச்சுக்கிட்டு. ஏன்னா படத்தை அவங்க சம்பந்தப்பட்ட எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஓகே, ஏஜிஎஸ் நிறுவனம் எப்பவுமே ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒரு படத்தை பார்த்துட்டு பச்சை கொடி காட்டுறதுதான் மிகப்பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தான் ரசிகர்கள் அதை கொண்டாடுறது. பல நேரங்களில் இது நடப்பதே கிடையாது. அவங்க ஒரு பார்வையில இருப்பாங்க, ஒரு கதை சொல்லியிருப்பாரு, அந்த கதை என்னவா கன்சீவ் ஆயிருக்குங்கிறத அவங்க பார்க்கணும். அது அவங்க முழுசா அடடா நம்ம நினைச்ச மாதிரி இந்த படம் வந்திருக்குன்னு நம்பணும். இவ்வளவு வேலைகள் இருக்கு. அப்ப படத்தை பார்த்துட்டு அவங்க தொடர்ந்து அதே டைரக்டர் அதே மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு வைங்க, அதுதான் உலகத்திலே பெரிய விஷயம். அது இங்க நடந்துருச்சு. பிரபு அவங்க அதே மரியாதையோட நடத்துறாங்க. ரொம்ப மொத்த படக்குழுமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. கண்டிப்பா சார். அண்ட் படம் எல்லாருமே கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் என்னப்பா அப்படின்னு யோசிக்கிற விஷயம், படம் 3 மணி நேரம் லாங்கா இருக்குங்கிறது தான். இந்த ஒரு டியூரேஷன் எப்படி சார் பாக்குறீங்க? எல்லாரும் சொல்றது 3 மணி நேரம் 3 நிமிஷம் இருக்குன்னு. இந்த டியூரேஷன்ல எப்படி சார் பாக்குறீங்க? இது பெரிய ஆபத்து தாங்க. நீங்க இவ்வளவு சுவாரஸ்யமான படமா இருந்தாலும் ஒரு கட்டத்துல நம்மளே அறியாம போர் அடிக்கும். 3 மணி நேர படங்கள் எப்பவுமே போர் அடிச்சிடும். அதை தாண்டி அதுல ஏதாவது சுவாரஸ்யம் இருக்காங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை இதுல இருக்கலாமா தெரியாது. ஓகே. அண்ட் அவரு சொல்லும் போதுமே அதான் சொல்லியிருந்தாரு, நிறைய டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்ல ஒரு கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளேவா இருக்கும்னு. தொடர்ந்து பல நாட்களாவே தமிழ் சினிமாவில் இருக்கிற பிரச்சனையா இருக்கிறது, செகண்ட் ஹாஃப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் வந்துருது, மக்கள் அந்த இடத்துல தொய்வாயிடுறாங்க சார். இப்போ இந்த செகண்ட் ஹாஃப் எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம்? இதுல உங்களுக்கு படம் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரத்துல இருந்தே வேகம் ஸ்டார்ட் ஆயிடுதுன்றாங்க. அதுல இருந்தே கிளைமாக்ஸ் நோக்கி படம் ஓட ஆரம்பிச்சிடும். அந்த 1/2 மணி நேரத்திலே ப்ரீ கிளைமாக்ஸ்ன்னு அதை எடுத்துங்கிறாங்க. ஸோ அது எப்படி மாநாடுல ஒரு ஃபார்முலா ஒன்று. ஆமா சார், அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடிட்டே இருக்கும் படம், ஒரு இடத்துல நிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே இதுல கையாண்டு இருக்கிறாரு வெங்கட் பிரபுன்னு சொல்றாங்க.
ஸோ அதனால வந்து ஒருவேளை எல்லாருமே அந்த ஒரு நிம்மதியோட இருப்பதற்கு அது ஒரு காரணமா கூட இருக்கலாம். கண்டிப்பா சார். கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 31 மங்காத்தா திரைப்படம் வந்து 13 வருடங்கள் ஆச்சு. டோட்டலா அவரோட லைஃபோட சேஞ்ச் ஓவரா அமைஞ்ச படமா இருக்கணும், இல்ல அஜித் அவர்களுக்குமே ஒரு டேர்ன் ஓவரா இருந்த படம். அந்த படம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாங்க இப்ப வெங்கட் பிரபு சொல்லியிருக்கிறாரு, மங்காத்தா ரிலீஸ் டேட்டு, இவனுடைய பர்த்டே, ஆமா, இது எல்லாமே சேர்ந்து எனக்கு வந்திருக்கு. அது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு அவர் சொல்றாரு. இயற்கையாவே அது அப்படி அமைஞ்சிருக்கு. இன்னொன்னு பொதுவா டைரக்டர்களுக்கு சென்டிமெண்ட்டுங்கிறது ரொம்ப அதிகம். சினிமாவில எல்லாருக்குமே சென்டிமெண்ட் உண்டு. அப்ப இந்த மாதிரி சென்டிமெண்ட்டுகள் தானா அமையும் போது அவங்கள கையாலே பிடிக்க முடியாது. ஸோ அந்த சென்டிமெண்ட்ல அவர் இருக்காரு, பார்க்கலாம். கண்டிப்பா சார். அண்ட் எல்லாரும் எதிர்பார்க்கறதுமே அதுவாதான் இருக்கு. இப்போ ஏன்னு தெரியாம அஜித் அவர்களுடைய போட்டோ அங்கங்க வந்து வெங்கட் பிரபு அவர்களுடைய பக்கங்கள்ல வந்துட்டே இருக்கு. எல்லாரும் கேட்கிற கேள்வியா இருக்கிறது, எங்கேயாவது ஒரு இடத்துல ரெஃபரன்ஸா வச்சிருவாங்க. ஏன்னா ட்ரெய்லர்லயே அங்கங்க அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. சத்தியமா குடிக்கவே கூடாதுன்னா அந்த டயலாக் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிங்க. ஆக்சுவலா விஜய் படம் வரும்பொழுது அஜித் ரசிகர்கள் அது வேற மாதிரி ஹேண்டில் பண்றாங்க. இது வந்து படத்துக்கே பெரிய பாதிப்பா இருக்கு. ரஜினி படமும் இன்னொரு நடிகர்களுடைய படமும் ஒன்னா வரும்பொழுது இந்த நடிகருடைய ரசிகர்கள் மொத்த பேரும் ரஜினி படத்துக்கு எதிராக வந்துடுறாங்க. ஆமா, இப்ப ரஜினி ரசிகர்கள் மொத்தமும் இந்த படத்துக்கு எதிராக வந்துடுறாங்க. அப்போ 2 பேரும் அடிச்சுட்டு செத்து போயிடுறாங்க. புரியுதா? ஆமா, புரியுது சார். படத்தை காலி பண்ணிடுறாங்க. ஆமா, அந்த மாதிரி ஒரு விஷயம் இதுல நடந்துடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ அஜித்தை போராடமெல்லாம் அந்த போட்டோவையும் அஜித்தை பற்றிய செய்திகளையும் அஜித்தை பற்றிய வசனங்களையும் அப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா அவங்க பெரிய அளவுக்கு கோவப்பட மாட்டாங்க. எல்லா 2 ரசிகர்களும் சேர்ந்து வந்தாலே போதும், அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறும்னு அவர் நினைக்கிறாரு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அதற்கான தகுதி அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா மங்காத்தாங்கிற ஒரு வெற்றி படத்தை கொடுத்த அதே வெங்கட் பிரபு நடுவுல அஜித்தோட ஒரு பெரிய முரண்பாடு அவருக்கு ஏற்பட்டு அஜித் இவரோடு பேசாம இருந்து அதற்கப்புறம் அந்த நட்பை இவரே நேர்ல போய் புதுப்பிச்சுட்டாரு. அவருக்கு தெரியும் அஜித்தை இந்த நேரத்துல நம்ம பார்க்காம விட்டோம்னா அதுக்கு நமக்கு தலைவலியா முடிஞ்சிடும். இவரா வாலண்டியரியா போய் அஜித்தை பார்த்து அவரோட ஒரு போட்டோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதை வந்து இன்னை வரைக்கும் கொண்டு வந்துட்டே இருக்காரு. இது வந்து ஒரு பிரமாதமான ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பா சார். ஆனா அந்த ஹேட்ரடுமே ஆக்சுவலி கம்மியா இருக்கு சார். இப்போ லியோ திரைப்படம் வரும்போதா இருக்கட்டும், இல்ல வாரிசு திரைப்படம் வரும்போதா இருக்கட்டும், அஜித் ஃபேன்ஸோட ஹேட்ரட் வந்து விஜய் அவர்களுடைய படம் மேல அதிகமா இருக்கும். ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த படம் வரும்போது, இந்த ட்ரெய்லர் எல்லாம் வரும்போது எல்லாரும் அவங்களுமே எக்ஸைட் ஆகி பரவாயில்லப்பா அஜித் டைலாக் எல்லாம் பேசிருக்காரு அந்த மாதிரி எடுத்துக்காரு. அதான் எல்லா தான். இது வேற டைரக்டரா இருந்தா அது நடக்காது. புரியுது சார். வெங்கட் பிரபுங்கிறதுனால இன்னொன்னு பேசிக்கலாவே அவர் ரசிகர்களை வந்து அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றாரு. அவங்கள விட்டு விலகி இருக்கிறது இல்ல, அவங்கள ஈஸி அக்சஸ்ல இருக்காரு அவரு. ஆமா. சோ இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா மாறும். கண்டிப்பா சார். அண்ட் எல்லாரும் எதிர்பார்க்கிற இன்னொரு விஷயம் கோட் படத்துல விஜயகாந்த் அவர்களுடைய சீன் தான். அது பிரேமலதா மேம் மூலியமா வெளியே தெரிஞ்சு அது வந்து அதிகமா பேசப்பட்டு இப்ப சோசியல் மீடியால அது அதிகபட்ச டாக்கா இருக்கு. அந்த சீக்வன்ஸ் எப்படி சார் எதிர்பார்க்கலாம்? இன்னைக்குதான் பிஸ்மி அதை ரிவீல் பண்ணாரு. ஓகே. ஆக்சுவலா என்னன்னா படத்தின் ஓப்பனிங்லயே விஜயகாந்த் வந்துடுறாரு. ஓகே. அப்படி முன்னெல்லாம் வந்து தியேட்டர்ல போடுவாங்க, ஆரம்ப காட்சியை மிஸ் பண்ணி விடாதீர்கள் அப்படின்லாம் போஸ்டர் அடிச்சு எல்லாம் ஒட்டுவாங்க. ஆரம்ப காட்சியை தவற விடாதீர்கள் எல்லாம் வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்துருவாங்க. ஸோ இப்போ விஜயகாந்த் முன்னாடியே வர்றாருங்கிற தகவல் ஒருவேளை ரசிகர்களை வந்து இன்னும் பரவசப்படுத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்தணுங்கிற ஒரு உணர்வை கொடுக்கும். அப்ப எல்லாரும் எதிர்பார்த்ததுன்னா கிளைமேக்ஸ்ல வந்து காப்பாத்து வரும், இல்ல ப்ரீ இன்டர்வல் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அது மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும். நிச்சயமா ஆரம்பத்திலே காமிச்சுட்டு விட்டுற மாட்டாங்க, கடைசியா எங்கேயோ வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம், விஜய் அவர்களா இருக்கட்டும், வெங்கட் பிரபுவா இருக்கட்டும், இல்ல வந்து அர்ச்சனா அவங்களா இருக்கட்டும், 3 பேரும் போய் பிரேமலதா அவங்களுடைய வீட்டுல போய் சந்திச்சாங்க. இந்த ஒரு விஷயத்த எப்படி சார் பாக்குறீங்க? இந்த கெஸ்டர் எப்படி பாக்குறீங்க? இல்ல ஆக்சுவலா அவங்க பிரேமலதா வந்து நேர்ல வந்து அனுமதி கேட்கணும்னு அவங்க பல முறை சொல்லிட்டே இருந்தாங்க. முக்கியமா விஜய் வரணுங்கிறத அவங்க பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ அதன் காரணமா தான் அவங்க எல்லாம் போனாங்க. அப்புறம் இன்னைக்குதான் ஒரு தகவல் பிஸ்மி சொன்னாரு, இல்லைங்க அவங்க போகும்பொழுது ஒரு 50 லட்சம் ரூபாய் சன்மானமா கொடுத்துருக்காங்க அவரை பயன்படுத்தினதுக்கு அப்படின்னு சொன்னாரு. நிச்சயமா சன்மானம் இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாது. இன்னொன்னு அவ்வளவு ஒரு புகழ்பெற்ற மனிதரை நீங்க படத்துக்குள்ள கொண்டு வரும்பொழுது அதற்கான மரியாதை இன்னொன்று இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம். அண்ட் இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.